Welcome to the channel Black and White World. இந்த வீடியோல டாப் 5 ஸ்பிளாஷ் எஃபெக்ட் போட்டோ எடிட்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்பிளாஷ் எஃபெக்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப சிம்பிளா 2 to 3 ஸ்டெப்ஸ்க்குள்ள ஸ்பிளாஷ் எடிட்டிங் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த எடிட்டிங் பண்றதுக்கு நான் PiscArt அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி PiscArt அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி சேனல்ல டைப்போகிராஃபி, டபுள் ஆர் மல்டிபிள் எக்ஸ்போஷர் அண்ட் ஸ்லைட் எட் எஃபெக்ட் டியூட்டோரியல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து ஐகார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பிளாஷ் எஃபெக்ட் எடிட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். PiscArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எடிட் ஃபோட்டோ ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு கேலரியிலேருந்து நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. டைப் 1 ஸ்பிளாஷ் எஃபெக்டில் நான் ஒரு குழந்தை ஸ்மைல் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ஹாப்பினஸ் உள்ள ஒரு ஃபோட்டோ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எப்போதுமே ஸ்பிளாட்டர் எஃபெக்ட் வந்துட்டு நல்ல ஒரு பிரைட்ஃபுல்லான கலர்ஸ் இருக்க ஸ்பிளாட்டர் எஃபெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஸ்பிளாட்டர் எஃபெக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்பிளாட்டர் எஃபெக்டாக இந்த குழந்தையோட ஃபேஸ் ஃபுல்லாக நான் என்லார்ஜ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் பாட்டமில் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷனில் நான் வந்து லைட் அண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். டாப்பில் டிக் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் பாட்டமில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இதில் ஆர்டிஸ்டிக் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபேட்டல் 2 அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபேட் வந்துட்டு நான் ஒரு 60 to 70 ரேஞ்சில் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டாப்பில் இருக்கக்கூடிய டிக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா சேவ் இமேஜ் சிம்பிள் இருக்குது. இதை செலக்ட் பண்ணி உங்கள் இமேஜை வந்து நீங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ டைப் 2 வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா கட் அவுட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இதில் செலக்டில் பர்சன் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாமே வந்துட்டு அன்செலக்ட் ஆகிட்டு அந்த பர்சன் மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ செலக்ட் ஆகிட்டு டாப்பில் டிக் இருக்குது, அந்த டிக் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் பாட்டமில் ஃபிட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இதில் பேக்ரவுண்ட் வந்து நான் ஒயிட் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்து எனக்கு ஆஃப் இமேஜ் இருந்தால் போதும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஜூம் இன் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்கக்கூடிய டிக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் பாட்டமில் ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிற கேட்டகரி சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பிளாக் கலரில் ஃப்ளோயிங் பெயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிளாட்டர் எஃபெக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டைலிஷான ஃபோட்டோக்கு வந்து நீங்கள் கலர்ஃபுல் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் நான் இந்த ஸ்பிளாட்டர் எஃபெக்ட் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நான் என்லார்ஜ் பண்ணிவிட்டு அகைன் பாட்டமில் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷனில் நான் வந்து லைட் அண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். லைட் அண்ட் சூஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்துட்டு நான் ப்ராப்பராக ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே எரேசர் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத போர்ஷன்ஸ், அதாவது ஃபேஸ் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு அதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் டிக் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் பாட்டமில் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு நான் இதில் வைப்ரண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். வைப்ரண்ட்டில் வந்துட்டு ஃபேட் வந்து ஒரு 20 ரேஞ்சில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி இது மாதிரி ஸ்டைலிஷான ஃபோட்டோக்கு வைப்ரண்ட் எஃபெக்ட் வந்துட்டு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் டிக் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் சேவ் இமேஜ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்துட்டு கேலரியில் சேவ் ஆகிடும். டைப் நம்பர் 3 நான் அகெயின் ஒரு பேபி கேர்ளோட இமேஜ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு காம் நேச்சர் உள்ள ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் எனக்கு இது ஃபுல் இமேஜ் இருக்குது, எனக்கு இதில் பாதி இமேஜ் இருந்தால் போதும். ஸோ பாட்டமில் டூல்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதில் க்ராப் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து நான் க்ராப் பண்ணிக்கிறேன். அகைன் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணி ஒரு காம்பேக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிளாட்டர் எஃபெக்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இதை ஃபேஸில் மட்டும் தான் செட் பண்ண போகிறேன். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிளாட்டர் எஃபெக்ட் நான் சூஸ் பண்ணிவிட்டு இதை என்லார்ஜ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கிறேன். அகைன் பாட்டமில் பிளெண்ட் ஆப்ஷன்லேருந்து நான் லைட் அண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே எரேசர் சிம்பிள் இருக்குது, இதை யூஸ் பண்ணி ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் டிக் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் எஃபெக்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். HDR சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபேட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 ரேஞ்சில் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஃபோட்டோ பொறுத்து அதோட ஃபேட் அண்ட் ஷார்ப்பிங் எஃபெக்ட் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். இந்த ஃபோட்டோக்கு ஸ்பிளாட்டர் எஃபெக்ட் வச்சிருக்கனால ஒரு 50 to 60 ரேஞ்சில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் நான் வச்சுட்டு டாப்பில் இருக்கக்கூடிய டிக் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அகெயின் சேவ் இமேஜ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். டைப் நம்பர் 4 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து நான் ஒரு கலர்ஃபுல்லான பேக்ரவுண்டாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அகைன் பாட்டமில் ஆட் ஃபோட்டோ ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஒரு கலர்ஃபுல்லான ஸ்பிளாட்டர் எஃபெக்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் பாட்டமில் பிளெண்ட் ஆப்ஷனில் நான் டார்க்கன் வந்து சூஸ் பண்ணுறேன்.
லைட்டன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்சனோட ஃபேஸில் மட்டும் தான் வந்து அந்த கலர் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இதே நீங்கள் டார்க் அண்ட் சூஸ் பண்ணிவிட்டு என்லார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து அந்த கலர் வந்துட்டு ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து நான் டார்க் அண்ட் சூஸ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிக்கிறேன். அகைன் எரேசர் சிம்பிள் யூஸ் பண்ணி அந்த பர்சன் மேலே இருக்கக்கூடிய கலர்ஸ் ஏதாவது ஸ்ப்ளாட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் இருக்கக்கூடிய டிக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நான் எதுவும் ஆட் பண்ணல. பிகாஸ் டார்க் அண்ட் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் வந்து நீங்கள் இன்னும் எஃபெக்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்னும் டார்க் ஆகி கலரே எதுவுமே தெரியாமல் ஆகிடும். ஸோ அதனால் நான் எந்த ஒரு எஃபெக்ட்டும் ஆட் பண்ணாமல் ஆஸ் இட் இஸ் இந்த ஃபோட்டோ வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். டைப் நம்பர் 5, ஒரு பிக்சரோட நேச்சர் ஆஃப் கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் டைப் நம்பர் 5ல பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் ஸ்கெச்சர் இமேஜாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் இப்போ இந்த ஃபோட்டோவில் கேர்ள் இமேஜை வந்து தனியாக க்ராப் பண்ண போகிறேன். ஸோ பாட்டம்லேருந்து கட் அவுட் கேட்டகரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். செலக்டில் பர்சன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்சன் மட்டும் தனியாக க்ராப் ஆகிடும். ஒன்ஸ் க்ராப் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸில் ஆர்டிஸ்டிக் டேப் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்கெச்சர் 2 அப்படிங்கிறதுல ஃபேட் வந்து நான் ஒரு 20 to 30 ரேஞ்சில் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்கெச்சராகவும் இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டும் இல்லாமல் ஒரு மீடியேட்டரான லெவல் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லாமல் எம்டியாக இருக்குது. ஸோ பாட்டம்லேருந்து ட்ரா அப்படிங்கிற கேட்டகரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபோட்டோ ஆப்ஷன் சூஸ் பண்ணி நான் ஒரு ஸ்ப்ளாட்டர் எஃபெக்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நேச்சர் தீம் இருக்கக்கூடிய ஸ்ப்ளாட்டர் எஃபெக்ட் வந்து நான் இதுக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு டாப்பில் லேயர் சிம்பிள் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாட்டமில் ட்ராப் டவுன் ஆப்ஷன் இருக்குது. இதுலேருந்து நான் லைட்டன் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் லேயரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் 3 டாட்டட் ஐக்கான் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அதில் மர்ஜ் ஆப்ஷன் இருக்குது. இதை மர்ஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி மர்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு எம்டி லேயர் வந்துடும். இந்த எம்டி லேயரை செகண்ட் லேயராக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த ஃபில் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒயிட் கலர் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் லேயராக வச்சு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா எம்டி லேயர் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஆட் பண்ண செகண்ட் லேயர் வந்துட்டு இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் செகண்ட் லேயராக ஒன்ஸ் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கலர் வந்து நீங்கள் கொடுங்க. ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் டிக் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் இமேஜ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தேன் 5 ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய எடிட்டிங் தான். ஸோ உங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் போடுறதுக்குலாம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எடிட்டிங் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.